புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சென்னை பல்லவன் சாலையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழகத்தில் தோமுசா பொருளாளர் நடராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற இந்த சூழலில் அண்ணா தொழிற்சங்கம் அரசியல் ஆதாயத்திற்காக தேவையற்ற ஒரு வேலை நிறுத்தத்தை அறிவித்தது. ஆயினும் தோமுசா பேரவை மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவரோடு கலந்து பேசி அமைச்சர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்வந்தார்கள். முன்வந்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ளாமல் அண்ணா தொழிற்சங்கம் எதை செய்தாலும் நாங்கள் கையெழுத்திட மாட்டோம், வேலை நிறுத்தம் செய்வோம் என்கிற அந்த நிலைப்பாட்டை மேற்கொண்ட காரணத்தினால் வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர்கள் போக்குவரத்து கழகங்களில் 2019ஆம் ஆண்டு நடைபெற வேண்டிய ஊதிய ஒப்பந்தத்தை 2022ஆம் ஆண்டு சிறப்பான முறையில் தனித்தனி ஊதிய விகிதங்கள், பே மேட்ரிக்ஸ், காரணி 2.57 உள்ளிட்ட எங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு குறைந்தபட்சம் 1000ம் அதிகபட்சம் 6000த்திற்கு மேலும் சம்பள உயர்வை வழங்கியிருக்கிறார்கள். எந்த தொழிற்சங்கமும் கோரிக்கை வைக்காமல் போக்குவரத்து கழகங்கள் நட்டத்தில் இயங்குகிற இந்த சூழ்நிலையிலும் 20% போனஸ் 16,800 ரூபாய் இன்றைக்கு போனஸாக வழங்கப்பட்டிருக்கிறது. மாநகர் போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை எந்த கோரிக்கை வைக்காமல் அதிமுக ஆட்சி வைத்துவிட்டு போன நிலுவைத் தொகை 5 மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து கழகங்களில் பேருந்துகள் விபத்து ஏற்பட்டால் அந்த ஓட்டுநர் பணியிட மாற்றம் செய்யப்படுகிற அவலம் அதிமுக ஆட்சியில் இருந்தது. அதனை தடுத்து நிறுத்தி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி முத்தமிழறிஞர் கலைஞருடைய நல்லாசனையோடு நடைபெற்று கொண்டிருக்கிற தளபதி ஆட்சி இன்றைக்கு அந்த இடமாற்ற உத்தரவை ரத்து செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து கழகங்களில் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகை வழங்க வேண்டும் என்கிற எங்கள் கோரிக்கை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிற விதமாக அரசாணை 36 பிறப்பித்து வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகை ஆய்வு செய்து அதனை கொள்கை ரீதியாக இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து கழகத்தில் ஒப்பந்தம் பேசி முடிக்கப்பட வேண்டும், ஓய்வு பெற்றோர் அகவிலைப்படி பேசி தீர்க்கப்பட வேண்டும், நிலுவையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள், பணியாளர் நியமனம் உள்ளிட்டவைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை தோமுசா பேரவை அழுத்தமாக வலியுறுத்துகிறது. அதே நேரத்தில் இந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்று சொன்னால் வேலை நிறுத்தம் என்பது நியாயம். ஆனால் கோரிக்கை ஏற்கப்படும், பேசி தீர்க்கலாம் என்கிற அந்த சூழல் இருக்கிற போது இன்றைக்கு அதிமுக அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வேலை நிறுத்தம் அறிவித்திருக்கிறார். 2013ஆம் ஆண்டு ஊதிய ஒப்பந்தத்தை 2015ஆம் ஆண்டு போட்டார்கள். 2016ஆம் ஆண்டு ஊதிய ஒப்பந்தத்தை 2018இல் போட்டார்கள். இப்போது 4 மாதங்கள் கடந்திருக்கிறது, பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என வேலை நிறுத்தம் செய்கிறார்கள். இத்தகைய அரசியல் சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கமாக இருந்தது. ஆனால் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மீது நம்பிக்கை வைத்தும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையின் மீது நம்பிக்கை வைத்தும் இன்றைக்கு முழுமையாக பேருந்துகளை இயக்கியிருக்கிறார்கள். போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் அனைத்து பிரச்சனைகளையும் மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சரோடு தோமுசா பேரவை பேசி சுமூகமான தீர்வோடு பல்வேறு பிரச்சனை தீர்க்க முன்வருவோம் என்கிற கோரிக்கையோடு ஓய்வு பெற்றோர் அகவிலைப்படியையும் தோமுசா பேரவை முன்னின்று பெற்றுத்தரும் என்கிற சூழலையும் தெரிவித்துக் கொண்டு பேருந்துகளை இயக்கி அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கிய தோமுசா பேரவை வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட அனைத்து தொழிலாளருக்கும் தோமுசா பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்வாரு, சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம். தோமுசா செஞ்சுட்டு சொல்லும். இன்றைக்கு இருந்ததை விட கூடுதலான பேருந்துகள் இயக்கப்படும். இன்றைக்கு மாநிலம் முழுவதும் எல்லா இடங்களிலும் பல்வேறு போக்குவரத்து கழகங்களில் திருவாரூர் மற்றும் தருமபுரி போன்ற இடங்களில் பெருமழை காரணமாக பேருந்து இயக்குவதில் சில தடங்கல்கள் இருந்தது.
தோமுசா பொருளாளர் நடராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.